அமர்ந்து கொள்ளலாம். மீண்டுமாய் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த காலை ஆராதனையில் அன்போடு கூட வரவேற்கிறேன். 7 மாதங்கள் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தியிருக்கிறார். 6 மாதங்கள் நிறைவு செய்து இந்த 7வது மாதத்தை காணும்படி கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பாருங்கள், எல்லோரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களை ஒரு நிறைவோடு கூட ஒரு சந்தோஷத்தோடு கூட இந்த 7வது மாதத்தில் கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்காக ஜெபித்து ஆயத்தப்படும் பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பேசும்படி ஆண்டவருக்குள் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். இந்த நாளிலே 1வது வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். அல்லேலூயா. உங்களுக்கு இந்த உலகத்தில் சப்போர்ட்டிவாக, உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாய், உங்களுக்கு ஒரு துணையாய் நிற்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம், கலங்குகலாம். என்னுடைய காரியத்தை முன்னெடுத்து நடத்துவதற்கான பலன் எனக்கு இல்லை, நான் இருக்கிற உன்னை நடத்துறதுக்குன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லையே, நான் தனியாலாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, நான் ஒருவனாக இதை செய்து கொண்டிருக்கிறேனே, எல்லா பாரங்களும் என் மேலே சுமந்திருக்கிறதே, நான் எப்படி இதை செய்யப்போகிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். உனக்கு யாருமே செய்யறதுக்கு இல்லையே, நீ ஒருவனாக எல்லா பாரத்தையும் சுமந்து கொண்டிருக்க நீ நினைக்காத. உனக்கு நான் கூட இருந்து எல்லாவற்றையும் செய்யறதுக்கு வல்லமை உள்ளவர். உங்கள் கூட இருந்து உங்களுக்கான காரியங்கள், ஒருவேளை இந்த 6 மாத காலம், இந்த வருஷம் துவங்கி 6 மாதம் போயிடுச்சே, இது வரைக்கும் எனக்கு எதுவும் நடக்கலையே, எல்லாம் தடைகளாய் போனதை நீங்கள் யோசிச்சு கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிற அந்த 7ஆம் மாதத்தில் நான் உனக்கு துணை நிற்கிறபடியால் இருக்கிற இந்த 6 மாதத்தில் உனக்கு நல்லது நடக்கும். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு துணை நிற்கிற தேவன். வாசிப்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அதனாலே நம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், நான் மனுஷனுக்கு என்ன செய்வான் என்று சொல்லி நான் சொல்லலாம். ஏன் தெரியுமா? கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறபடியாலே, அதனாலே நான் தைரியம் கொண்டு. எதனால் தைரியம் கொண்டு? கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறதுனால. சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறதுனால நான் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறபடியால, அவர் உங்களுக்கு சகாயராக இருக்கிறபடியால நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. உங்கள் காரியங்கள் தாமதமாகலாம், ஆனால் தடையாகாது. கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று, யார் வேணா உங்களுக்கு முன்னால் நின்று நான் உன்னை நடத்துகிறேன் என்று சொல்லி ஒரு சூழ்நிலையில் என்னால் முடியாதுன்னு போயிட்டுருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல இருந்து உங்களை கரம் பிடித்து உங்களை கண்மலை மேல் நிறுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். அவர் உங்களுக்கு துணை செய்கிறார், அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். ஒரு பொழுதுமே நம்ம பாடினது போல, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய காரியத்துக்கு நம்ம முன்னாடி போய் நிற்போம். ஆமாம் தானே? ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு விசேஷம், ஏதோ ஒரு காரியத்துக்கு நல்லது நடக்குதுன்னா நம்ம போய் எல்லாவற்றையும் முன்னெடுத்து அதை செய்வோம். ஆனால் நம்மளுக்குன்னு வரும்பொழுது எல்லாம் நம்மளை தனியாக விட்டு போயிடுவாங்க. ஆமாம் தானேங்க? ஃபேக்ட் இல்லை, உண்மை தானே? நான் பாடியிருப்பாங்க பாருங்க, நம்பினோர் நற்றாட்டில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே, நம்பினோர் நற்றாட்டில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே. உங்களை விட்டு போனாங்கன்னா இந்த பாட்டு பாடுங்க, சோத்திரம். அல்லேலூயா. நான் நம்பினவர்கள் என்னை நற்றாட்டில் விட்டு போனாலும் என்னை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சகாயர், நீ தைரியமாறு, உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. நான் நம்பினவர்களை என்னை நற்றாட்டில் விட்டு போயிருக்கலாம், ஆனால் நான் ஆராதிக்கிற, நான் நேசிக்கிற, என்னை வழிநடத்துகிற, என்னை தெரிந்து கொண்ட இயேசு ஜீவன் உள்ளவர். அவர் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் நித்திய மாட்சிக்குள்ளாக நடத்த வல்லமை உள்ளவர் என்பதை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முன்பதாக நன்றி உள்ள இருதயத்தோடு நிற்கும்படி அழைக்கப்படுகிறீர்கள். அதனால் நீங்கள் என்றைக்குமே உங்களுடைய தனிமையான சூழ்நிலைகளை, உங்கள் கஷ்டமான, உங்கள் நெருக்கடியான நேரத்தில் நான் ஒண்டியாக போராடுறேன்னு நினைக்காதீங்க. உங்களோடு கூட சேர்ந்து போராட ஒருத்தர் இருக்கிறார்.
உங்களோடு சேர்ந்து உங்கள் கஷ்டங்களிலிருந்து கை தூக்க இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரு. உங்களுக்கு நடக்காமல் இருக்கிற காரியத்தை நடத்தி முடிக்கிறதுக்காக உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களுக்கு துணை நிற்பார். ஏன் ஆண்டவரை இவ்வளோ தாமதம், ஏன் ஆண்டவரை என் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டங்கள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், இதையெல்லாம் நான் கடந்து வரணுமான்னு கேட்டால், நானே வந்து உனக்கு செய்யணும்னா இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கணும். அல்லேலூயா. ஈஸியாக இருந்தால் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதனுடைய மகத்துவம் மகிமை நம்மளுக்கு தெரியாது. அவரே உங்கள் வாழ்க்கையில் வந்து செய்யணும்னா இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா அவரே வந்து செய்வார். எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? எனக்கு வேறு அவரே வந்து எனக்கு பண்ணணும்னு நினைக்கிறவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அவரே வந்து பண்ண போகிறார். உங்கள் குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுகள், எல்லா நன்மைகள், எல்லா ஆசீர்வாதங்கள், எல்லா தேவைகளில் நான் தனியாக நிற்கிறேனே, எனக்கு துணை யாருமே இல்லையே, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியலையே, எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், எல்லாரையும் நான் அழைக்கிறேன், எல்லாரும் கூப்பிட்றேன், யாருமே என் கூட கரம் கோக்க மாட்டாங்களே, நீங்கள் கவலைப்படலாம். கர்த்தர் சொல்கிறார், யாரும் கையை கோர்த்து நின்னாலும் நிற்க காட்டி நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு செய்கிற தேவன். அவர் உங்களுடைய கரத்தை பிடித்து உங்களை தூக்குகிற ஆண்டவர். வாசிப்போம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு சகாயராக இருக்கிறார். அவருடைய நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவார். சொல்லும் போதே அதிர்ந்து பாருங்க. தோத்துரும். அல்லேலூயா. அவருடைய நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குகிற தேவன். நீங்கள் பயப்படாதீங்க. ஐயோ நாள் ரொம்ப கம்மியாகுதுன்னு பயப்படாதீங்க. ஐயோ இன்னும் கொஞ்சம் காலம் தான். நிறைய பேருக்கு ஐயோ எங்கே உலகெல்லாம் அழியுதே, எங்கே பார்த்தாலும் நடக்குதே, ஒரு நெகட்டிவாக எதிர்மறையான எண்ணங்களில் நீங்கள் இருக்கிறீங்களா? இதெல்லாம் பார்க்கறது முன்னாடியே போய் சேர்ந்துருவணும் அப்படின்ற எண்ணம். அது சொல்கிறேன். வண்டி எடுக்கும்போது எங்கன்னா போயிடுச்சுன்னு விழுமோன்னு நினைக்கிறது, வெளியே கிளம்பும்போது எதனா ஆகிடும்னு நினைக்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து நீங்கள் வெளியே வந்து ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையோடு சொல்ல வேண்டிய காரியம். நீங்கள் சொன்னீங்களப்பா, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உனக்கு நான் துணை நிற்பேன்னு சொன்னீங்களே, ஆண்டவரிடத்தில் கேளுங்க, அவர் உங்களுக்கு துணை நிற்பார். ஒருவேளை நீண்ட நாட்களாய் உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி செய்ய முடியாமல் இருக்கிற காரியங்கள் இந்த 6 மாதம் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். தரம்பான்னு உங்களை ஏமாத்திருக்கலாம். நடக்கும்பான்னு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அது தாமதமாக இருக்கலாம். ஆண்டவர் இந்த 7வது மாதத்தில் சொல்கிறார், நான் உனக்கு துணையாக இருக்கிறபடியால் இந்த வாரத்தில் நீ போய் சந்திக்கிற எல்லாவற்றிலுமே தடைகளை உடைத்து, அதிகாரிகள் கண்களிலும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற கண்களில் உனக்கு தயவு உண்டு பண்ணி, உன் காரியங்களை வாய்க்க செய்து, நீ எடுக்கிற முடிவுகளில், நீ எடுக்கிற தீர்மானங்களில் உன்னோட கூட இருந்து உன்னை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவருடைய கரத்தினால் உங்களை தாங்குவது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு துணை நின்று எல்லாவற்றையும் செய்வார். நம்ம நிறைய பேர்கிட்ட போய் கேட்கும்போது, உதவி கேட்கும்போது, பணம் பொருளை விட ஒரு வார்த்தை சொல்லுவோம். என்ன தெரியுமா? எனக்கு நீங்கள் செய்யலைன்றது செகண்ட்ரிங்க, நீங்கள் என் கூட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்க, பணத்தை கொடுக்குறீங்க, உயர்வு கொடுக்குறீங்க, அதை தாண்டி அதெல்லாம் இது எல்லாத்தை விட நீங்கள் என் கூட இருங்கப்பா, எல்லாத்தையும் நான் செய்வேன். அவருங்க கூட இருந்துட்டாருன்னா உங்களால் எல்லாமே செய்ய முடியுங்க. அவருங்க கூட இல்லைன்னா உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கு ஒரு அனுபவம் தேவைப்படுது. மறுரூபமாக்கப்பட்ட ஒரு அனுபவம் வேண்டும். புதிய சிருஷ்டிக்கான ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, வாழ்க்கையினுடைய மறுரூபமாக்கப்பட்ட ஒரு நிலை. நீங்கள் வந்து மறுரூபமாக்கப்பட்டவர்கள் எப்படி தெரியுமா? ஒரு 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 லார்வா வந்து தன்னை சுற்றி ஒரு கூட்டை அமைத்து கொண்டு அது வெளியே வர்றதுக்கு ஒரு பட்டாம்பூச்சி இல்லை, ஒரு அழகான பட்டர்ஃப்ளையாக மாறணும், ஒரு அழகான பட்டாம்பூச்சியாக மாறணும்னா அது வந்து கொஞ்சம் காலத்துக்கு கம்பளி பூச்சியாக இருக்கணும், ஒரு புழுவாக இருக்கணும். அது அசிங்கமாக அருவருப்பாக இருக்குது. ஐயோ உங்களை பார்த்து யாருன்னா, இவங்களாம் என்ன குடும்பமோ, ஆனால் என்ன இப்படி இருக்கிறாங்களே இவங்கெல்லாம், நம்மளுடைய நிலைமையை பார்த்து சொல்லலாம். உங்களை பட்டர்ஃப்ளையை பறக்க வைக்கிறதுக்கு தான் அதெல்லாம். அப்படி சொல்லலைன்னா அது வரைக்கும் நீங்கள் கலர்ஃபுல்லாக இருக்க மாட்டீங்க.
அது வரைக்கும் நீங்கள் எல்லாருடைய கண்ணுக்கு ஒரு புழு மாதிரி தெரிவிங்க. ஆனால் ஆண்டவரை சுற்றிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், உங்களை குறித்த ஒரு நோக்கத்துக்கு திட்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாவத்தை விட்டு விலகி வார்த்தையும் கர்த்தரையும் பற்றி கொண்டு நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரை இறுக்கமாய் பிடித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அணைத்துக் கொள்வீர்கள் என்றால் உங்களை சுற்றி கர்த்தர் ஒரு கூட்டை உருவாக்கி, ஒரு பாதுகாப்பு உருவாக்கி, நீங்கள் வெளியே வரும்பொழுது எல்லோரும் பார்த்து விழைக்கத்தக்கதான ஒரு அழகுள்ள பட்டாம்பூச்சியை போல உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவர். அதுக்கு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு அனுபவம் தேவை. மறுரூபமாக்கப்பட்ட நான் என்ன பண்ணணும்? பரிசுத்தமாக வாழணும், கர்த்தரை பற்றி கொள்ளணும், அதிகமாக ஜெபம் பண்ணணும், எந்த ஆலோசனையாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் கேட்கணும், கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கணும். அவங்க தான் பட்டர்ஃப்ளையாக பார்க்க முடியும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஆண்டவர் நமக்கு விதித்திருக்கிற எல்லா விதிமுறைகளும், அது சொல்லுவாங்கள்ல, அந்த கண்டிஷன்ஸ் ரொம்ப கஷ்டமானது உங்களுக்கு எதுவும் ஆண்டவர் சொல்லலை. ரொம்ப ஈஸியான கண்டிஷன்னா அது காலையில் எழுந்து ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், என்கிட்ட ஒரு நிமிஷம் பேசுன்றது ஒரு பெரிய கண்டிஷனா? உங்களுக்கு பெரிய பெரிய கண்டிஷன்லாம் எதுவும் ஆண்டவர் கொடுக்கல. நேற்று கூட நான் சொன்னேன், உங்களை நெருப்பில் ஓடி வர சொல்ல, உங்களை அழகு குத்த சொல்லலை. உங்களுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? என்ன மாதிரி நீ அன்பாக இருந்தால் சொல்கிறார். உங்களுக்கு பெருசாக ஏதாவது கொடுத்துருக்குறாரா? செருப்பு போடாமல் அவ்வளோ தோல் நந்துவா எனக்கு, நீங்கள் வீட்டிலேருந்து குப்பத்துலேருந்து நீ செருப்பு போடாமே சர்ச்சுக்கு போ அப்படின்னு சொன்னாரா? இல்லை எனக்கு புண்ணையிலேருந்து நீ முட்டி போட்டுனே சர்ச்சுக்கு வான்னு சொன்னாரா? உன்னை வேறு கண்டிஷன் உங்களுக்கு. நீ காரில் வா, பஸ்ஸில் வா, ஃப்ளைட்டில் கூட இறங்கு, சர்ச்சுக்கு வந்துரு, நேரத்துக்கு வந்துரு. எவ்வளோ ஒரு அன்புள்ள தெய்வம் பாருங்கள். நம்மளுக்கு அவர் கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸ், அவர் கொடுத்துருக்கிற காரியங்கள். அப்புறம் முதலிடத்தை கொடுங்க. ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்கறதுல தான் இருக்குது. நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் குடும்பத்துக்கு நல்லது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கேன், ஒரு பெரிய அமௌண்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம கட்டாயம் யோசிப்போம், என் குடும்பத்தில் எல்லாத்துலேயும் அவங்க தான் முன்னாடி இருக்கணும்ன்ட்டு. ஆமாவா இல்லையா? ஏன்னு சொல்லுங்கள்? வருவாய் தருணம் இதுவே. அவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, அதனால் அவர் இல்லாமல் நான் ஸ்டார்ட் பண்ண முடியாது, அவர் தான் எனக்கு நிறைய கொடுத்துக்கிறாரு அப்படின்னு பார்த்தா எனக்கு எக்கச்சக்கமாக கொடுத்தது அவர் தானே. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகமாக கொடுத்தது அவர் தானே. அவரை முன்னிறுத்தாமல் உலக மனுஷனை முன்னிறுத்தி என்ன ஆகிட போகுது? எல்லாவற்றிலும் எந்த காரியத்தை துவங்கினாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக, ஆண்டவரே நீங்கள் இல்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன், நீங்கள் வராமல் நான் அதை செய்ய மாட்டேன், நீங்கள் எல்லாவற்றிலும் முன்னிக்கணுன்றது தான் ஒரு மறுரூபமாக்கப்பட்ட அனுபவம். பாவத்திலிருந்து விலகி நம்ம வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை தற்காத்து கொண்டு நான் தேவ பயம் உள்ளவனாய், தேவ பக்தி உள்ளவனாய், ஒரு சின்ன விஷயத்தில் கூட தவறி கூட உங்கள் வாழ்க்கை வார்த்தையில் கெட்ட வார்த்தை வந்துடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்களுக்கு கோபம் வரலாம், கோபப்படுத்தலாம், எரிச்சல் உண்டாக்கலாம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க தான் கர்த்தர் சொல்கிறார். ஏகஜகமாக பேசுகிற மகனே, கெட்ட வார்த்தைலாம் பேசு, நான் உனக்கு துணை நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாரா? நீ கெட்ட வார்த்தைலாம் பேசுனா கர்த்தர் எப்படி துணை நிற்பார்? எப்படி ஆசீர்வாதம் வரும்? எப்படி நன்மை வரும்? நீ மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்துக்கு இன்னும் வரல. என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரும்பொழுது, தேவனுக்கு பிரிய இல்லாத காரியங்களை நான் செய்ய தீவிரிக்கும் பொழுது, நான் மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தில் இல்லாத போது எப்படி கர்த்தர் எனக்கு துணை செய்வார்? யார் மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கர்த்தர் துணை செய்வார். அல்லேலூயா. பரிசுத்தமாக வாழ தங்களை ஒப்பு கொடுத்தவங்க, ஜெபிக்கிறவங்க, வேதத்தை வாசிக்கிறவங்க, ஆண்டவரை துதிக்கிறவங்க, எல்லா நேரங்களிலும் ஸ்தோத்திரத்தோடு தன்னுடைய வேலைகளை செய்யக்கூடியவங்களுக்கு தான் கர்த்தர் துணை நிற்பார். அல்லேலூயா. நான் அக்கிரமம் பொல்லாத கிரிகள்லாம் செஞ்சுக்கிட்டு உலக பிரமாணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு கர்த்தர் எனக்கு துணை செய்வார் பாஸ்டர் சொல்லிட்டாரு, இந்த மாதம் நான் எது செஞ்சாலும் வாய்க்க போகுதுன்னு போயிட்டு கர்வமா, ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார் தெரியுமா? மனத்தாழ்மையாய் நடந்து கொள்கிறவர்கள். அல்லேலூயா. சாந்தமாக மனத்தாழ்மை நடந்துக்கிறவங்களும் ஆண்டவருக்கு ரொம்ப விருப்பம். அவங்களுக்கு தான் சொல்கிறார், அவன் மன விருப்பத்தின்படி தந்தர்லி ஆலோசனை. அவருக்கு பிரியமானபடி நம்ம இருந்தோன்னா, நம்மளுக்கு பிரியமானபடி நம்ம வாழ்க்கையில் துணை நின்று நமக்கு செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது, அவரோடு கூட நீங்கள் உடன்படாத பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய கோட்பாடுகளுக்கும் சட்ட திட்டங்களுக்கும் நீங்கள் கட்டுப்படாமல் நீங்கள் நடந்து கொண்டிருந்தீங்கன்னா கர்த்தர் எப்படி உங்களுக்கு துணை செய்ய முடியும்? உங்கள் வேலைகளில் ஒரு நிமிஷம் என்னை கர்த்தர் கைவிட்டாருன்னா, இமைப்பொழுது என்னை கைவிட்டால் என் நிலைமை என்ன ஆகிருக்கும்? நம்ம நிலைமை என்ன ஆகும்னு யோசிப்பாருங்க. இப்படின்ற நேரத்தில் கைவிட்டார்னா கூட அவன் தப்புன்னு கொத்தின்னு போயிடுவான்.
ஆசையாக வடை வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தா காக்கா கொத்தின்னு போயிடுதுன்னு பார்த்துக்கிறீங்களா? உங்களுக்கு நடந்துக்குது அந்தமாரியே. ஒரு நாள் ஆசையாக வாங்கினேன் வடை, 2 வடை வாங்கி நல்லா நசுக்கி வைக்க திறந்த உடனே எங்கே பார்த்துன்னு இருந்தானே தெரியல, நேராக வந்து கொத்தின்னு போயிடுச்சு. 2 வடை கொத்த பார்த்துச்சு, ஒரு வடை கொத்தி போச்சு. இன்னொரு வடையில் அது கொத்தி கீழே ஊந்துச்சு. கீழே ஒருத்தன் பார்த்துட்டுருக்குறான், அதுதான் எத்தனை போயிடுச்சு, இது எனக்கு போட்டுன்னு பார்க்குறான். நாய் பார்த்துட்ருக்குது. ஒன்று அது எத்தனை போயிடுச்சு, அது எனக்கு விட்டு போயிருக்குது, அதை நீ சாப்பிடுன்னு நினைக்காது, எனக்கு போட்டுரு. ஆசையாக வாங்கி அதுக்கு போட்டு வந்துட்டேன். உங்களை அப்படி தான் எந்த நேரம் கிடைக்கல உங்களை கவிட்டு போகலான்னு பார்க்குறான் பிசாசு. அவன் வந்து எப்படி இருக்கிறான்னா, யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி நெம்லி ஃபுல்லாக சுற்றினுக்கிறான். நைட்லாம் ரவுண்ட் அடிக்கிறான், பகல்லாம் ரவுண்ட் அடிக்கிறான். யார் மாட்டுவாங்க? அவனுக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க முக்கியம் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைங்க யாருன்னா இருக்கிறாங்களா பார்த்து அவங்கள அப்படியே பிடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறான். ஆண்டவர் நம்ம பாதுகாப்பு ஒரு நிமிஷம் இப்படி எத்தாருன்னா மூஞ்சி போச்சு நம்ம கதை. அவன் நம்மளை மாட்டி விட்டுருவான். அதனால் சொல்கிறேன், உங்களை ஆண்டவர் எதுக்குமே ஒப்பு கொடுக்கல. எவ்வளோ மீறுதல்கள், எவ்வளோ பாவங்கள், ஆனாலும் உங்களை ஒப்பு கொடுக்காமல் உங்களுக்கு அவர் துணை செய்கிறபடியால் தான் 7வது மாதத்தை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இனிமேலும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை பாதுகாப்பார். முதலாவது, ஆபத்து வரும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதங்கள் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். தேவன் அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவர் உங்கள் வாழ்க்கையில் எந்த நேரத்தில் துணை நிற்கிறார் என்றால், தேவன் எனக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய். உங்களுடைய ஆபத்து காலத்தில், உங்களுடைய கஷ்டமான நேரத்தில், உங்கள் நெருக்கமான நேரத்தில், உங்கள் வியாதியின் நேரத்தில், உங்கள் படுக்கையில், உங்கள் கண்ணீரில் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு அடைக்கலமான துணையாக நான் இருப்பேன். ஹல்லேலூயா. அப்படி ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது, தானியேல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் ராஜா முத்திரையிட்டதான ஒரு காரியம் இங்கு யாரும் ஜெபிக்கக்கூடாது என்று சொல்லும் பொழுது, அந்த காரியத்தை மீறி தானியேல் வழக்கம் போல 3 வேளையும் ஜெபிக்கிற மனிதனாக இருந்தார். இந்த இந்திய திருநாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் பல சட்டங்கள் ஏற்றப்படலாம். நீ கிறிஸ்தவனாக இருந்தால் உனக்கு சலுகை கிடையாதுன்னு சொல்லலாம். நீ கிறிஸ்தவனாக இருக்கிறபடியால் உனக்கு ஆதார் கார்டு கிடையாதுன்னு சொல்லலாம். நீ கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால உனக்கு ரேஷன் இல்லைன்னு சொல்லலாம். யார் என்ன சொன்னாலும் வழக்கப்படி கிறிஸ்து தான் என் தெய்வம் என்பதை உணர்ந்து நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபித்தால், அவங்க எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தாலும் அவங்க வாயாலே சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர்னு சொல்லி. ஹல்லேலூயா. இந்த நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணுறாருன்னா, தானியேலுக்கு ஜெபிக்க கூடாதபடிக்கு ஒரு தடை விதிக்கப்படுகிறது. ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தடை வருது. நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் போடுறாங்க, இந்தியாவில் ஒரு கண்டிஷன் போடுறாங்க, யாரும் வீட்டில் ஜெபம் பண்ணக்கூடாது, சர்ச்சில் ஜெபம் பண்ணக்கூடாது, சர்ச்சு பூட்டி இருக்கணும்னு சொல்லும் பொழுது சர்ச்சே பூட்டலாம், நம்மளை பூட்ட முடியுமா? எப்படி உங்களுக்கு உதாரணம் சொல்ல பாரு, உங்கள் வீடை பூட்டலாம், உங்கள் வாயை பூட்ட முடியுமா? அதே மாதிரி தான் சர்ச்சு நீங்கள் மூடலாம், ஆனால் கிறிஸ்தவனை யாரும் பூட்டி வைக்க முடியாது. என் வாயில் இருக்கிற துதிகள் ஓயாது, என் வாயில் இருக்கிற ஸ்தோத்திரங்கள் ஓயாது, என் வாயில் இருக்கிற ஜபத்தை, என் இருதயத்தை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, என் சிந்தை யாரும் எதுவும் பண்ண முடியாது. என் சிந்தையும் என் இருதயமோ என் ரத்தமோ, என் ரத்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணுக்களும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கணும். தானியேலுக்குள் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், அப்படிப்பட்ட ஒரு என்ன, என் உயிர் தான் எடுக்க போகிற, சிங்க கேபிள் தானே போட போகிற, போடு. என்ன என்னை காவலில் வைக்க போகிறீங்களா? சர்ச்சுக்கு போகிறதுனால ஜெயிலில் போட போகிறீங்களா? சர்ச்சுக்கு போகிறதுனால நான் என்னை வந்து என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் எந்த பெரிய தண்டனை கொடுத்தாலும் சரி, இருந்தால் ஆண்டவருக்காக இருக்க போகிறேன், இல்லைனா ஆண்டவரிடத்துக்கு போக போகிறேன், அவ்வளோதான். இந்த வைராக்கியம் பாருங்கள். இந்த தானியேல சொல்கிறார், முன்பு செய்தது போலவே வழக்கம் போல் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி போட்டு கொடுக்குற ஆளுங்க இருக்கிறாங்க. ஜன்னல் ஓரமாக வந்து எட்டி பார்க்குறான், பார்த்தா உள்ளே முட்டி போட்டு ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறாப்புல. நேராக போயிட்டு, சார் நீங்கள் என்ன சொன்னீங்க? ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்களா?
நீங்கள் கூட்டின்னு வந்தீங்களா ஒரு ஆள், அவன் வீட்டை மூடிக்கிட்டு முழங்கால் படிட்டு 3 வேளையும் ஜெபம் பண்ணுறான் சார், நீங்கள் நாளைக்கு வந்து வாட்ச் பண்ணி பாருங்கன்னு. இதெல்லாம் தெரியாதா? தேவ மனிதனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்த மாட்டாரா? எல்லாம் வெளிப்படுத்துவார். அப்போது நீ முன்பு செய்தது போல் நீ பண்ணுப்பா. ஆண்டவர் சில பேரை வந்து சில பேரை நம்மளை தண்டனைக்குள்ளாக நடத்துறதுக்கு நம்மளை அனுமதிப்பார். நம்மளுக்கு தண்டனை கொடுத்துட்ட உடனே நம்ம என்ன யோசிக்கக்கூடாது, ஆண்டவர் கைவிட்டார் பொழுது இல்லை, தண்டனை அனுமதித்து தண்டனை கொடுக்குற இடத்துலேருந்து உங்களை தூக்கி நிறுத்துறாருப்பார். அதுதான் ஏசப்பா, அதுதான் தெய்வம். அல்லேலூயா. இங்கே தண்டனைக்கு அனுமதி உண்டு. 3 வேளையும் ஜெபம் பண்ணுறியா, உன்னை சிங்க கெபியில் போடுவேன். ஏன்னா எல்லாருக்கும் சொன்ன மாதிரி ஒரு காரியம்தான் போட்டு கொடுக்குறாரு ஒருத்தர். சார் ஜெபம் பண்ணுறான், நீங்கள் சிங்க கெபியில் போடுன்னு சொன்னீங்களே, தூக்கி போட்டுருங்க. என்னன்னா அந்த போஸ்டிங் இவர் வரணும். இப்போ எல்லா இடத்துலையும் பிரச்சனைக்கு இருந்தது போஸ்டிங் தான். இந்த இடத்துக்கு நான் வரணும், அவனை போட்டு கொடுக்குது, இவனை போட்டு கொடுக்குது. யார் எங்கே வந்து என்ன போகுது ஒன்றும் கிடையாது. தேவ சித்தம் இல்லாமல் ஒருத்தரும் ஒரு நாட்காலையில் அமர முடியாது. யாரை போட்டு கொடுத்து என்ன ஆக போகுது? ஸ்கூலில் லீடராக இருக்குது பெரிய சவாலுங்க. ஸ்கூலில் யாரா லீடராக இருந்திருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டோடைய கிருபையில் நான் ஒரு முழு கூட லீடராக இருந்ததே கிடையாது. ஆண்டவர் எனக்கு அது அனுமதி கொடுக்கல. ஆனால் இந்த பசங்களுக்கு வந்து குரூப் லீடர்னு வைப்பாங்க. ஒரு 7 குரூப்பாக பிரித்து குரூப் லீடராக நேற்று அதை பேசியிருந்தோம். என்ன ஒரு குரூப்புக்கு லீடராக போட்டாங்க. என்னன்னா அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் எனக்கே ஒரு ஆச்சரியம், நம்மளுக்கே யாராவது சொல்லிக் கொடுக்குற நிலைமையில் நம்ம இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ அறிவை வந்துச்சு நம்மளுக்கு. இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப்பில் இருக்கிற பசங்களை என்ன பண்ணுவானுங்கன்னா, அவன் குரூப் லீடர் ஆகணும், இவன்லாம் குரூப் லீடர் ஆகும்போது நம்ம ஏன் ஆகக்கூடாதுன்ட்டு நம்மளை பற்றி போயிட்டு போட்டு கொடுப்பாங்க. நம்மளை பற்றி தெரிஞ்ச டீச்சருக்கு தான் அந்த பையன் அப்படிலாம் இல்லைன்னு தெரியும். நம்மளை பற்றி தெரியாத டீச்சருக்கு கரெக்டு தான், அவன் அப்படி தான்ட்டு அவனை குரூப் லீடர் ஆக்குவாங்க. பாருங்கள், நம்ம என்ன பண்ணோம் ஏனே தெரியாமல் நம்மளை எடுத்துட்டாங்களே அப்படின்ற யோசனை நம்மளுக்கு இருக்கும். இன்றைக்கி ஒரு ஸ்கூல்லே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் இப்படி இருக்குதுன்னும் போது குடும்பத்தில் யோசிச்சு பாருங்கள், ஊழியத்தில் யோசிச்சு பாருங்கள், அரசியலில் யோசிச்சு பாருங்கள், எல்லாத்துலேயுமே. அப்போது ஒரு போட்டு கொடுக்குற ஆள் இருக்கிறான். அவன் இருக்கிறது நல்லதான் நினைக்கிறேன் நான். இவன் போட்டு கொடுத்தான். அவன் போட்டு கொடுத்தனால்தான் நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்டவர் நேபுகாத்நேச்சாருக்கு தெரிஞ்சிச்சு இல்லை. நம்மளை போட்டு கொடுத்தா தான் இன்னும் நல்லா படிப்போம். நம்ம வைராக்கியமாக நிற்கணும்னா இன்னும் நம்மளை பற்றி என்ன பேசுகிறீங்களோ பேசுங்க. விமர்சனங்கள், உங்களை யார் என்ன விமர்சித்தாலும் யார் என்ன பேசினாலும் கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறான்றது மாத்திரம் மனசில் வச்சுங்க. ஆவேசப்படாதீங்க, கோபப்படாதீங்க. உங்கள் பதவி உங்கள் நாற்காலி போகுதுன்னு கவலைப்படாதீங்க. பதவி இந்த நாற்காலிலாம் ஒரு நிர்பந்தம், அது இருக்கும், இல்லாமல் போயிடும். ஆனால் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்ன கடவுள் எல்லா இடத்துலையும் கூட இருப்பார். நீ ஜெபம் பண்ணுற அறையிலும் இருப்பார், சிங்கக்கெபியில் உன் கூடவும் இருப்பார். அல்லேலூயா. அப்போது சிங்கக்கெபியில் போடணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்துச்சு. ராஜா வந்து சொல்கிறாரு, நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், நான் சொல்கிறதுக்கு கீழ்ப்படியாமல் நீ ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறியே. நம்ம நேசிக்கிற ஒருத்தர் நம்மளுக்கு நல்லது சொல்கிறது கெட்டது சொல்லுவாங்க சில நேரத்தில். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நம்மளுக்கு ஆண்டவர் முக்கியமா ராஜா முக்கியமா? யாருங்க முக்கியம்? ஆண்டவர் தான் முக்கியம். அந்த இடத்துல எனக்கு ராஜா முக்கியம் கிடையாது இல்லைங்க. அவரை வணங்கினா தான், அவரை உயர்த்தினா தான் எனக்கு போஸ்டிங் கிடைக்கும். இல்லை, அவரை வணங்கி அவரை உயர்த்தி தான் எனக்கு போஸ்டிங் கிடைக்கணும். அப்படிப்பட்ட போஸ்டிங் எனக்கு தேவையில்லை. என் ஆண்டவரை மட்டும்தான் நான் முன்னிறுத்துவேன், அவரை மட்டும்தான் முன்னிறுத்துவேன். ராஜா முக்கியமாக ஆண்டவர் முக்கியமான? ஆண்டவர் தான் முக்கியம். உனக்கு கீழே இருக்கிற மனிதர்கள் முக்கியமாக ராஜா முக்கியமான? ராஜா தான் முக்கியம். இப்போ ராஜாவே சொல்கிறாரு, நான் ஸ்டாம்ப் போட்டிருக்கிறேன், நான் கையெழுத்து போட்டிருக்கிறேன், நீ ஜெபிக்க கூடாதுன்னு. நீ எப்படி ஜெபம் பண்ணலாம்? இல்லை, என்னால் ஜெபிக்காமலாம் இருக்க முடியாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது துணிவு இருக்குதா? நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், என்னால் ஜெபம் பண்ணாமலாம் இருக்க முடியாது. நம்மளை ஜெபம் பண்ண வைக்கிறதுக்கு இல்லை போராடி நிற்கிறாங்க. நம்மளை யாரும் வந்து தடை பண்ணுறாங்க. இந்த பாரத திருநாட்டில் ஜெபம் பண்ணக்கூடாது யாரும் உங்களை தொல்லை பண்ணுறாங்களா? வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா யாருன்னா ஜெபம் பண்ணதுன்னு சொல்கிறாங்களா? நான் பாஸ்டர் ஜெபம் பண்ணு தானே சொல்கிறேன், பண்ண மாட்டேதுங்களே. அங்கே பண்ணாதான் போது ஜெபம் பண்ணுறாரு. இங்கே ஜெபம் பண்ணுனாலும் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ தானியலுக்கு ஒரு நெருக்கடி தான். பரவாயில்ல, சிங்கக்கேபில் தானே போடுறாங்க, அதான் இருந்தால் ஆண்டவருக்காக இருக்க போகிறோம், இல்லைன்னா ஆண்டு இடத்துல போக போகிறோம், அவ்வளோதான், தூக்கி போடுங்க. சிங்கக்கேபியில் போட்ட உடனே கர்த்தர் சிங்கத்தின் வாய்களை கற்றினார். நம்ம வாசிப்போம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிப்போம்.
சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும், பாருங்க, ஆண்டவருக்கு முன்பதாகவும் நான் குற்றமற்றவனாக இருக்கிறேன். ராஜாவாகிய உமக்கு முன்பதாகவும் நீதிக்கேடு நான் எதுவும் பண்ணலையே, நான் எதுவும் துரோகம் பண்ணல, எதுவும் உங்களுக்கு விரோதமான எதுவும் நான் பண்ணலையே. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு விரோதமாக இல்லாத, அவரை துணை கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும், அவருக்கேற்றபடி நீதியின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கும் அவங்க எப்படிப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கினாலும் அதிலிருந்து அவர்களை காப்பாற்றுகிறார். இங்கே சிங்க கெபியில போடும்பொழுது கர்த்தர் சிங்கத்தின் வாய்களை தேவதூதனை அனுப்பி கட்டி போட்டார். இதுதான் ஒரு பெரிய ஒரு சமாச்சாரம். அங்கே பாருங்கள், அந்த இடத்துல அவனை அந்த குழியில் போட்டாங்க. ஆனாலும் ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு அவன் குற்றம் சுமத்தப்படாதவனாக இருக்கிறபடியால் அந்த அந்த மனிதனை ஆண்டவர் தூக்கி எடுத்தார். ஆனால் அவங்க நினைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிங்கம் நல்லா சாப்பிட்டு இருக்கும், அதனால என்ன பண்ணல, தானியில் கடிக்கல. நம்மளுக்கு கூட இருக்கும், ஏன் தானியில் கடிச்சிருக்காதுன்னா, தானியலுக்கு ஒன்றா ராஜா வீட்டில் இருக்கிற சிங்கத்துக்கு கறிக்கா பஞ்சம், அவர் நிறைய கறி போட்டிருப்பார், சாப்பிட்ருப்பார். அது உண்ட மயக்கத்தில் இருக்கிறதுனால தானியில் என்ன பண்ணல, கடிக்கல அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் இங்கே வேறு ஒரு விஷயம் நடக்குது பாருங்கள். 24வது வசனத்தை நம்ம வாசிப்போம். தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷனையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னார். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர் கெபியின் அடியிலே சேர முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. அப்போ எந்த அளவுக்கு அது வெறித்தனமாக இருந்திருக்கும், எந்த அளவுக்கு பசி இருந்திருக்கும் பாருங்கள். இப்போ தானியேலை இப்போது நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களை குற்றப்படுத்த நினைச்சாங்கன்னா உங்களை தள்ள நினைக்கிற குழியில் அவங்க தான் விழுந்து போவாங்க. அல்லேலூயா. தானியேலை குற்றப்படுத்தினான், தானியேலை போட்டு கொடுத்தான். ஆனால் தானியேலை அந்த குழியில் போட்டாங்க. ஆனால் ராஜாவே சொல்கிறார், தானியேல் உன் தேவன் உண்மை உள்ளவர், சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார், நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர்னு சொல்லிட்டு அவரை தூக்கிட்டு அவர் சொல்கிறாரு, ஏய் தானியேலை போட்டு குத்துவங்களாம் கூட்டுவா. போட்டு குத்துது அவன் தான். ஆனால் அங்கே பனிஷ்மெண்ட் யாராக இருக்குது? அவனுக்கு, அவன் மனைவிகளுக்கு, அவனுடைய பிள்ளைகளுக்கு, எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட்டு. அந்த சிங்க கெபியில் போடும் பொழுது அவங்க எலும்பு கீழே உழறதுக்கு முன்னாடியே கவி எல்லாம் எலும்பு கூட இல்லை, எல்லாத்தையும் நொறுக்கி போட்டுச்சு. அப்போ எந்த அளவுக்கு பசி உள்ள ஒரு சிங்கமாக இருக்கும், தண்டனை எவ்வளோ கடுமையாக இருந்திருக்கும். இந்த ஆபத்திலிருந்து தேவன் தானியேலுக்கு துணை செய்தது போல உங்கள் வாழ்க்கையில் உங்களை நொறுக்கி போட நினைக்கிற எல்லா சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டுவார். அல்லேலூயா. உங்களை விழுங்கணும்னு நினைக்கிறான், வகை தேடி அலையிறான்னு சொன்ன பாருங்கள், அவன் வாயெல்லாம் கட்டி போட்டு உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்களையும் கர்த்தர் ரட்சிப்பார். உங்களுக்கு குற்றம் சுமத்தப்பட்ட, உங்கள் மேலே பழி சுமத்தப்பட்ட எந்த மனிதனாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை தொடுவார். ஆகவே உங்கள் ஆபத்து நாட்களிலே கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு அனுகூலமான துணையாக இருப்பார். உங்களுடைய குடும்பங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு அனுகூலமான துணையாக இருப்பார். இரண்டாவது காரியம், பலவீனமான நேரங்களிலே கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. நம்ம எப்பொழுதெல்லாம் பலவீனப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலவீனப்படும் பொழுது, இந்த பலவீனம் என்னை மேற்கொள்ளுமோ, அந்த பலவீனத்தினால் என் சரீரம் பாதிக்கப்படுமோ, அந்த பலவீனத்தினால் என் வாழ்க்கை சீரழியுமோ, இந்த பலவீனத்தினால் நான் இப்படியே போயிடுவணும்னு நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாக விளங்கும், அந்த பலவீனங்களிலிருந்து உங்களை மீட்டெடுப்பார்.
பாருங்கள், நமக்கு சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மருத்துவரிடத்தில் போகும்போது நம்மளை பரிசோதித்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கான மருந்து, எல்லாருமே ஆமாம் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் நம்ம எப்படி எல்லாருமே ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்போம். சரி, இது வரைக்கும் நான் இன்ஜெக்ஷனே பண்ணலன்னு யாரா இருக்கிறீங்களா? இது வரைக்கும் ஊசி போடல, போட்டியா? சரி, வேறு ஊசி போடாதவங்க யாரா இருக்கிறீங்களா? பிறக்கும் போதே தடுப்பூசியில் போட்டு அனுப்புகிறான். இல்லை, பிறக்கும் போதே ஊசி போட்டு தான் நம்மளை தடுப்பூசி போட்டு தான் எடுக்கிறாங்க. பிறந்த உடனே குழந்தைங்களுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு காயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போட்ட காயம் தான். இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாகுது. எனக்கு சின்ன வயசில் ரொம்ப நான் பார்ப்பேன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரவுண்ட் ரவுண்டாகுது. இது ஏன் வந்துச்சுன்னு ரொம்ப நாள் யோசிப்பேன். சின்ன வயசில் யோசிப்பேன், இவங்களாம் சூடு வச்சுட்டு இருப்பாங்களா, எல்லாருக்கும் ரவுண்ட் ரவுண்டாகுது, நம்மளுக்கு ஏன் இல்லை அப்படின்னு பார்த்துனே இருந்தேன். கொஞ்சம் பெரிய பையன் நான் வளர 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 பார்க்கும்போது நம்மளுக்கும் அது ரவுண்டு வந்துச்சு. இந்த ரவுண்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு அப்போ எங்கள் அம்மா என்ன ரவுண்டு வந்துக்குது, எல்லாருக்கும் ரவுண்டு ரவுண்டாகுது, இன்னத்துக்கு இந்த மாதிரி ரவுண்டு வருது, எல்லாருக்கும் இருக்கும் பாது என்னான்னு கேட்டால் யாருன்னா சூடு வச்சாங்களா சின்ன வயசில்? இல்லை இல்லை, அங்கே தான் எல்லாருக்கும் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அது வளர வளர அந்த மாதிரி பெருசாக ஆகிடும். அந்த குழந்த பிறந்த உடனே என்ன பண்ணுறாங்க, ஊசி போட்டுடுறாங்க. இப்போ மருத்துவன்றது வந்து வெளியே இருக்கிறதான வியாதிக்கு பலவீனத்துக்கு நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஊசி போடுறாங்க, சரியாயிடுது. நம்மளுக்கு இதில் வந்து ஃபேவரட்டான டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க, பாய் டாக்டரு, அந்த டாக்டர் இந்த டாக்டர்னு நிறைய டாக்டர் இருப்பாங்க. சும்மாவே அங்கே போய் நின்று ஊசி போட்டால் கூட அவங்களுக்கு உடம்பு சரியில்லை கூட நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு மனநிலை பைத்தியம் மாதிரி. இல்லை, அவங்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாத்திரை போட்டால் நல்லா ஆகிடும். உதாரணமாக ஒரு பகுதியில் ஊழியத்துக்கு போகணும், கண்ணன் கோட்டைன்னு ஒரு பகுதியில் வயது முதிர்ந்த ஒரு தாயார், 82 வயது இருக்கும் அவங்களுக்கு. அவங்க எங்களை ரொம்ப அன்பாக பராமரிப்பாங்க, எங்களுக்கு சாப்பாடெலாம் போடுவாங்க. ஊழியத்துக்கு போனால் நான் பொதுவாக அமாவாசை பேர் விடுதலை ஜபத்துக்கு தான் போய் பிரசங்கம் பண்ணுறதுக்கு போவேன். அந்த பாட்டி எங்களோடு கூட நல்லா பேசி பழகினாங்க, எங்களை ரொம்ப நேசித்தாங்க, எங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் துவச்சி கொடுத்தாங்க. 82 வயசு வரைக்கும் அவங்களுக்கு எந்த பலவீனமும் கிடையாது. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணும்போது ஒருத்தராக கீழே விழுந்த உடனே எனக்கு கொஞ்சம் எல்லோரும் கீழே விழுகிறாங்க. இந்த பாட்டிக்கிட்ட நான் ஜபாலாம் பண்ணல, கிட்ட போய் நின்று உடனே கீழே விழுந்துட்டாங்க அவங்களே. ஏம்மா என்னம்மா விழுந்துட்டேன்னு கேட்டால், நீ தள்ளி விட்டு என்ன பண்ணுறேன், நானே விழுந்துட்டேன். என்ன தள்ளி விட்டு கைக்கு கொஞ்சம் போச்சுன்னா என்ன பண்ணுறது, அதை நானே பார்த்துக்கினேன், யான் நான் எங்கம்மா தள்ளி விட்டேன். அதுக்கு ஒரு பயம், வயசான காலத்தில் நம்ம தள்ளிக்கிளி விட்டுற போகிறாரு இவர், கை வச்சு நான் தள்ளுறேன்னு நினச்சினுக்கிறது போல். விழுந்துச்சு. விழுந்துட்டு மறுநாள் அவங்க வீட்டில் இருக்கிற, அதுக்கப்புறம் அம்மா விடுதலை உபவாச ஜபம் வச்சுருந்தாங்க. அதுக்காக அவங்க வீட்டில் தங்கியிருக்கும்போது அந்த பாட்டி சொன்னாங்க, எனக்கு ரொம்ப முட்டி வலி இருக்குது, நான் விழுந்துட்டேனே, நானே உன்னை தள்ளியிருந்தேனா கூட இந்த மாதிரி ஆயிருக்காது, நீ விழுகுது இப்போ ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணி கீழே விழுந்து முட்டி வலி வந்துச்சு, ஏதாவது மருந்து இருந்தால் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அன்றைக்கி அந்த பிள்ளைங்க அங்கே குழந்தைங்க என்ன பண்ணாங்க, அந்த ₹1 அந்த சாக்கோன்னு ஒரு க்ரீம் மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள், ₹2 என்னமோ அது க்ரீம் இருக்கும். அந்த சாக்கோ எடுத்து வந்து கொடுத்து இந்த ஐயான்னு கொடுத்தாங்க. சரி குழந்தைங்க கொடுக்கலாம் வாங்கி பேக்கெட்டில் வச்சுருந்தேன். அந்த ஆயா கிட்டே கொடுத்தேன், இந்தா பாட்டி, இது வந்து வெளிநாட்டிலேருந்து தைலம் வந்துக்குது, இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, ஐயோ தைலம் சாப்பிடக்கூடாது, காலைல தான் பூசணும். இல்லை இது சாப்பிட்ற தைலம், இதை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு என்ன ஆகிடும், முட்டி வலியெல்லாம் சரியாக போய்டும்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்து ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணால் அதை சாப்பிட்டுட்டு சண்டே வந்து சாட்சி சொல்லுது, ஐயா வெளிநாட்டிலேருந்து ஒரு தைலம் கொண்டு வந்தார், அது பூசுகிற தைலம் இல்லை, சாப்பிட்ற தைலம், அது இனிப்பாக தான் இருந்துச்சு, சாப்பிட்டேன், எனக்கு எல்லா முட்டி வலியும் சரியாக போயிடுச்சு, அல்லேலூயா. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மனம் சார்ந்த விஷயம் இல்லை. அந்த அவங்களுக்கு வலி இருக்குது, எதனா ஒன்று ஜெபம் பண்ணி கொடுத்தா சரியாயிடுன்னு அவங்க நினச்சிருக்கிறாங்க. அதனால் ₹1 சாக்லேட் கொடுத்த உடனே அந்த ஆயா அந்த க்ரீமை நல்லா சாப்பிட்டு, நல்லா இருக்குது இந்த மருந்து, இன்னும் 2 கொடுத்துட்டு போய் எனக்குன்னுச்சு. நேராக போ, அந்த கடையில் விற்கிறாங்க பாரு, ஒரு 10 வாங்கி வச்சுக்கோ, எப்போல்லாம் வலி வருதோ அப்போல்லாம் சாப்பிடுன்னேன். அந்த ஆயா சாப்பிட்ற வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்குது, முட்டி வலி இல்லாமல் இருந்துக்குது. அது ஒரு விசுவாசம் பிள்ளைக்குது, கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம வெளியில் இருக்கிறதான வலிக்கும் வேதனைக்கும் மருத்துவரிடத்தில் போனால் நமக்கு பரிந்துரை செய்யப்பட்ட மருந்துகள், இன்ஜெக்ஷன் கொடுக்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வலிகள், வேதனைகள், பயத்தினால் ஏற்படுகிற கலக்கங்கள், நம்ம நிறைய நேரத்தில் பலவீனப்படுறது எதனால தெரியுமா? நமக்குள்ளே இருக்கிற பயத்தினால தான். இங்கே கிதியோன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனை குறித்து வேத பகுதி நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? அந்த கிதியோன் இஸ்ரேல் மக்களை மீட்கும்படியாக இந்த மீரியான் இடத்திலிருந்து எனக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கணும், அவங்க சேனைகள் பெருசாக இருக்குதுன்னும் பொழுது ஆண்டவரிடத்தில் அவர் அதிகமாக ஜெபிக்கிறார். ஜெபிக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நான் சொல்லுகிறபடி நீ செய், ஆட்களை எல்லாம் கொண்டு போ. அங்கே ஒரு ஆர்மி செலெக்ஷன் நடக்குது.
கர்த்தர் ஒரு ஆர்மி செலெக்ஷன் நடத்துகிறார். அவருக்கு எல்லாருமே தேவை கிடையாது, ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் தேவைப்படுறாங்க. ஆண்டவருக்கு அவருடைய வேலை, அவருடைய காரியத்தை செய்கிறதுக்கு பெருங்கூட்டம் தேவை கிடையாது. 2 பேர் இருந்தால் கூட கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அவருக்கு தேவையான ஒரு ஆள் இருந்தால் கூட அவனை வச்சு இந்த நெமிலி கூட அசக்குவார் ஆண்டவர். இப்போது அந்த மீரியான்களை முறியடிக்கும்படி கிதியோன் ஆண்டவரிடத்தில் மன்றாடும் பொழுது அவன் சொல்கிறான், நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபேமிலி, ஆண்டவர்கிட்ட முறையிடும்போது நம்ம வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். கர்த்தருடைய தூதனானவன் பராக்கிரமசாலியே, அவர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீரியாரின் கைக்கு ஒப்பு கொடுத்தானே என்றான். அப்பொழுது கர்த்தர், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீரியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஆண்டவர் இந்த கிதியோனுக்கு தைரியமான வார்த்தைகளை சொல்கிறார். மனசளவில் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை. நிறைய நேரத்தில் நமக்கு விரோதி யார் தெரியுமா? நம்ம தான். நம்மளால் இது செய்ய முடியாது, நம்ம ஃபேமிலி ரொம்ப புவர் ஃபேமிலி, நம்ம கஷ்டப்படுற குடும்பம், நம்மலாம் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படலாமா, நம்மளுக்கு ஏற்றபடி ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் ஒரு பிஎஸ்சியோ பிஏஓ படித்து நம்ம வாழ்க்கையை தேர்த்திக்கலாம், எம்பிபிஎஸ்லாம் நம்மளுக்கு வராது, நம்ம அதெல்லாம் படிக்கக்கூடாது இப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கள். இதுதான் உங்களுக்குள்ளே இருக்கிறதான மனநோய். இது உங்களை பலவீனப்படுத்துகிற காரியம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற பலத்தோட போ, நீ தைரியமாக இரு, உன் கூட நான் இருக்கிறேன், உன்னை நான் நடத்துவேன், உனக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வாய்க்காது, நீ ஜெபிக்கிற காரியம் என்னிடத்தில் விசுவாசிக்கிறத நான் உன் வாழ்க்கையில் செய்வேன்னு கர்த்தர் உறுதியாக சொல்லுகிறார். இவ்வளோ சொல்லியும் அந்த கிதியோன் ஆண்டவர் பார்த்து சொல்கிறார் பாருங்க, அந்த 15வது வசனத்தில், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் இதுதான் நம்மளை பலவீனப்படுத்துனா தெரியுமா? எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ வசதி இல்லை, எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ வசதி இல்லை, என் குடும்பம் இப்படி இருக்குது, என் வாழ்க்கை இப்படி இருக்குது. ஆண்டவர் சொல்கிற இதே கதையை எவ்வளோ நாளைக்கு ஓட்டுன்னு இருப்பேன்? இதையே சொல்லிட்டு இருக்காத. உனக்கு இருக்கிற பலத்தோடு தைரியத்தோடு நீ புறப்பட்டு போ. கிதியோனோடு கூட நான் இருக்கிறது போல் உன் கூட இருக்கிறேன், உன் காரியத்தை நான் வாய்க்க செய்வேன், நான் சொல்கிறபடி மட்டும் நீ நட, இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி மட்டும் வாழ உன்னை ஒப்புக்கொடு. உன் மனதை, உன் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு நீ டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கலாம், உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்துக்கு நீ மருந்து மாத்திரை எதையாவது போட்டு ஏதோ குளுக்கோஸ் ஒரு 4 பாட்டில் ஏற்றி உங்களை பலன்வான்களாய் நீ மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் உன் இருதயம் பலவீனப்பட்டிருக்கிறபடியால் உன் சிந்தனைகளிலே உனக்குள்ளே இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை, இதெல்லாம் எனக்கு நடக்காது, இதெல்லாம் எனக்கு வாய்க்காது, என் குடும்ப காலத்துக்கு இப்படி தான் இருக்கும், என் வாழ்க்கையெல்லாம் முன்னேறாது, நான் கடைசி வரைக்கும் இந்த சாபத்திலேயே, இந்த கடன்லையே, இந்த பிரச்சனையிலே தான் நான் மாளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அந்த மனநோயிலிருந்து நீ பலப்படு. ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கை, அந்த காரியம் உங்களை மேற்கொள்ள விட மாட்டார் கர்த்தர். கிதியோனை பார்த்து சொல்கிறார், கிதியோன், உன் தோற்றம் நல்லா இருக்கிறது, ஆனால் உன் சரீரமும் நல்லா தான் இருக்குது, பலவீனப்பட்டிருக்கிறது உன் சரீரம் அல்ல, உன் இருதயம், உனக்குள்ளே இருக்கிற நினைவுகள் பலவீனப்பட்டிருக்குது. நிறைய பேருடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் அவங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது போல் தெரியும், மனசளவில் ரொம்ப பயந்து போயிருப்பாங்க, பயத்தை வெளியே காமிக்க மாட்டாங்க. பயத்தை வெளியே கட்டதுங்க தெரியுமா? கத்தினே இருப்பாங்க பாரு. அவங்க 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 என்னன்னா தைரியமாக இருக்கிற மாதிரி கத்தினே இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்கள மாதிரி பயந்தாங்கொழி யாருமே இருக்க மாட்டாங்க. சிலது சைலண்ட்டாக இருக்கும், பயங்கரமான வயலண்ட். அது என்ன சொல்கிறேன்னா, தன்னை தைரியமாக காட்டிக்கொள்ளும்படி கத்தினே இருப்பாங்க, பேசிக்கினே இருப்பாங்க, பார்த்தா டம்மி பீஸாக இருக்கும். சொல்லுவாங்க பாருங்க பழமொழி,
குறைக்கும் நாய் வேட்டைக்கு உதவாது. கத்திக்கிட்டே இருக்கிறது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அது என்ன பண்ண போகுது? கத்திக்கினா அது தெரிஞ்சுனா ஓன்னு கத்தணும். ஹை அமைதியாக இருந்தால் கூட அது கத்திக்கிட்டே இருக்கும் சில நேரத்தில். அதுக்கு தேவையானது போடும்போது அமைதியாக இரு, அவ்வளோதான். குறைக்கும் நாய் சில நாய் வந்து குறைக்காது, கம்முன்னு இருக்கும், லபுக்குன்னு வந்து கை பிடிக்கும். அதுதான் கம்முன்னு இருக்கிறது தான் வேட்டையிடமே. கத்தினே இருக்கிறது வந்து பலவீனமாக, இருதயத்தில் அது பலவீனமானது, அதனால தான் அது கத்தினே இருக்குது. பாவம் நம்ம புரிஞ்சுக்கணும், பாவம்மா பலவீனப்பட்டுக்குது அது, அதனால் கத்திட்டு போ. சிஸ்டர் பலவீனப்பட்டுக்கிறியா, பிரதர் பலவீனப்பட்டிருக்க, இருதயத்தில் பலவீனமாயிட்டுக்குது, உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, என்னை யாரும் மதிக்கலை, என்னை யாரும் நேசிக்கலை, எனக்கு யாரும் இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு யாரும் இல்லை அப்படி நினைக்காத. உனக்கு நான் இருக்க, உன் வாழ்க்கையில் துணையாக இருப்பேன். கிதியோனோடு இருந்தது போல. உன் சரீரத்தில் பிரச்சனை இல்லை, உன் மனசில் தான் பிரச்சனை. அதை நீ சரி பண்ணிக்கினா கர்த்தர் சொல்கிறாரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. அல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை நடத்துவார். கிதியோனுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாரு, எப்போ நான் சொல்கிற மாதிரி செய். 23,000 பேர் இருக்கிறாங்க, கூட்டின்னு போ, ஓரமாக நிற்க வை தண்ணியில், நான் சொல்கிறபடி செய்கிறவங்க நீ என்ன பண்ணு, செலக்ட் பண்ணுன்னு சொல்கிறாரு. அவர் சொன்னபடியே செய்கிறாரு. ஃபஸ்ட்டு தடவை 16,000 பேர், மீதி பேர்லாம் ஃபில்டர் ஆகிட்டாங்க. மறுபடியும் சொல்கிறாரு, நான் சொல்கிறபடி செய், இங்கே தண்ணி போயிட்டுருக்குது, இதை யார் நாய் மாதிரி நக்கி குடிக்கிறாங்களோ, முட்டி போட்டு குடிக்கிறவங்க விட்டுரு, கையில் மொண்டு நக்கி குடிக்கிறான் பாரு நாய் மாதிரி, அந்த 3 பேரை நீ செலக்ட் பண்ணுனாரு. ஃபஸ்ட்டு 300 பேர் யார் கையில் எடுத்து நாய் போல் நக்கி குடித்தாங்களோ அவங்க 300 பேரை பலவான்களாய் கர்த்தர் தேர்ந்தெடுத்து, இவங்க 300 பேர் மட்டும் நேற்றுக்கு மீதி பேரில் வீட்டுக்கு அமிச்சிருன்ட்டார். ஆண்டவர் பாருங்கள் என்ன செலெக்ஷன் பாருங்கள், அழகாக செலக்ட் பண்ணுறாருங்க. அவங்க தைரியம் உள்ளவன்ப்பா, அவங்க முதுகு எப்போ பார்த்தாலும் முதுகு வலி, முட்டி வலி, கால் வலி இல்லை, இந்த மாதிரிலாம் சொல்லிருக்கக்கூடாது. ஆண்டிருக்கா அவர் இவங்க எதுவுமே சாக்கு சொல்லவே இல்லை. சில பேர் வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணால் 10 ஜெபம் பண்ணுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? முட்டி போட்டே பழக்கம் இல்லை. வயசானவங்களாம் கூட முட்டி போடுவாங்க, சில சப்பளங்கள் போட்டுனா இப்படியே கெருவமாக ஆனமாக உட்காந்து இருக்கும். கர்த்தர் என்ன பண்ணுவார், ஒரு சுற்றி எடுத்து முட்டிலே தட்டு டங்குன்னு அடிப்பார். வயசானது முட்டி போட்ட வெக்கமாக இல்லை உனக்குன்னு கேட்பார். தேவதூதர் அனுப்பி கேட்பார், காதுகிட்ட கேட்கும், உனக்கு வெக்கமாக இல்லை முட்டி போட அப்படின்னும். இல்லைன்னா அந்த தபையில் அடிக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன சுற்றி இருக்கும், பார்த்துக்கிறீங்களா? அந்த சுற்றி பார்த்துக்கிறீங்களா? உள்ளே இருக்குது, நான் அத்வாரத்தை வந்து காட்டுறேன். இவங்க தான் இருக்குது அந்த சுற்றி, இவ்வளோ பெருசு இருக்குது. அதை வச்சு முட்டியில் டொங்கு தட்டுவார், ஏது முட்டி போடுன்னு. நீ முட்டி போடலன்னா முட்டி வலி வரும், நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணால் முட்டி வலி போயிடும். எனக்கு எப்போல்லாம் நான் முட்டி போடாமல் ஜெபம் பண்ணால் அப்போல்லாம் முட்டி வலி வரும். எனக்கு முட்டி வலி வந்துச்சுன்னா எனக்கு தெரியும் நம்ம முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறதுன்னு. முட்டி போட்டு ஜெபம் பண்ணால் எனக்கு முட்டி வலி போயிடும். உண்மையாக சொல்கிறேன், அது என் மனநிலைமை. உங்கள் மனநிலைமை எப்படி தெரில. சொல்கிறாரு, இது பாரு, கையில் மொண்டு குனிஞ்சி கையில் மொண்டு நாய் மாதிரி நக்கி குடின்னு சொன்னால் இதுங்க உடனே முட்டி போட்டுக்கிச்சிங்க பாரு, எல்லாம் அப்படியே 10 குடிக்குதுங்க பாரு. இதுங்கெல்லாம் விட்டுரு, இதெல்லாம் போட்டோம் வீட்டுக்கு, இதெல்லாம் போட்டோம், ஜெபம் பண்ணுறது லாய்க்கு கிடையாது, போ கிளம்பு, ஏய் கிளம்பு. அவர் அனுப்பிச்சிடுவார். இந்த முட்டி பண்ணுறாங்க பாரு, இந்த 300 பேரை அவங்கள செலக்ட் பண்ணு, இவங்க தான் ஜப வீரர், இவங்களால தான் நமிலி ரசிக்கப்பட போகுது. முட்டி போகிறதுக்கு முடியல, 10 நாய் மாதிரி நக்கி குச்சினுக்குது, அனுப்பிச்சி விட்றாத, அது தேவையில்லை. இந்த 300 பேர் போதும். இந்த 300 பேரை வச்சு 30 லட்சம், 3 கோடி, 30 கோடி, 30 மில்லியன், 30 பில்லியனை நான் ரசிப்பேன். இந்த 300 பேர் போதும் என் சித்தத்தை செய்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு அவங்கள என்ன பண்ணுறாரு, செலக்ட் பண்ணுறாரு. இப்போ இவங்களை கூட்டின்னு போப்பா, கூட்டின்னு போயிட்டு ஒன்றும் இல்லை, எக்காலத்தை எடுத்து நீ ஊதி நீர் ஜெபம் பண்ண பாட்பாடு ஒன்று, அவன் ஓடிப்பிடுவானுங்க அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் என்ன பண்ணார்னா, ஆண்டவர்கிட்ட அடையாளத்து கேட்குறார், ஆண்டவரே நீங்கள் தான் என்ன அனுப்புறீங்கன்னா. நம்மளுக்கு நிறைய நேரத்தில் சந்தேகம், எது ஆண்டவர் செஞ்சாலும் இது நீங்கள் தான் செய்வீங்களா, எனக்கு டவுட் ஆகுது. கரெக்டு தான், ஏன்னா பிசாசும் செய்கிறான் சில நேரத்தில், அவன் நல்லது பண்ணுற மாதிரியே பண்ணி நம்மளை கவுத்து விட்டுறான் பாருங்கள். அதனால பிசாசை கடவுளை நீங்கள் நல்லா அடையாளத்தை கேட்கணும். கிதியோன் அடையாளத்தை கேட்ட உடனே கர்த்தர் அடையாளத்தை கொடுக்குறாரு, அற்புதமாய் நடத்துகிறார். அதை நம்ம வாசித்து பார்க்க நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிப்போம். கிதியோனை நோக்கி நக்கி கொடுத்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானவரை உன் கைக்கு ஒப்பு கொடுப்பேன், மற்ற ஜனங்கள் எல்லோரும் வேலையை பார்த்து போக சொல்லுன்றார். அந்த 300 பேர் தவிர மீதி பேரில் அவங்க வேலையை பார்த்துன்னு போக சொல்லுப்பா, இவங்க 300 பேர் போதும், இவங்கள வச்சு நான் பார்த்துக்கிறேன். கர்த்தர் சொல்கிறாருங்க, கிதியோனுக்கு சொல்கிறாரு. அதன்படி அவங்கள வைத்து ஆண்டவர் அந்த மீதியாரை
இந்த இஸ்ரவேல் புத்திரன் மனாசேவிலே நான் ரொம்ப சிறியவன், தகப்பன் வீட்டில் நான் ரொம்ப சிறியவன், நான் எளிமையானவன் சொன்ன அதே கிதியோனை வச்சு தான் இந்த 300 பேரை கொடுத்து கர்த்தர் மிகப்பெரிய வெற்றி கொடுத்தார். அல்லேலூயா. அதனால் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் என்பது மருந்தினால் மாத்தினால் சரிப்படலாம். இருதயத்தினால் பலவீனப்பட்டு, சிந்தையில் பலவீனப்பட்டிருக்கிறது திருத்தவே முடியாது. அது திருந்தத்துக்கு கொஞ்சம் அவகாசம் தேவை. கர்த்தர் அந்த அவகாசம்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. இனிமேல் உன் சிந்தையில் இருக்கிறதான எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டுரு. நான் தைரியம் உள்ளவள், நான் பலம் உள்ளவள், என்னால் முடியும், என்னால் சாத்தியமாகும், கர்த்தனுக்கு துணை செய்கிறார் நினைக்கிற நீங்கள் மனதளவில் பலன் அடைவீங்க. அல்லேலூயா. நிறைய பேர் பலவீனப்படுறதுக்கு என்ன தெரியுமா, ஆள் பராக்கிரமா என்ன பிரயோஜனம்? பயம் ஏற்பட்டுச்சுன்னா கஷ்டம் இல்லை. நீங்கள் தைரியமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற பலத்தோட போ, தைரியமாக இரு. சொல்லுங்கள் பக்கத்தில், உனக்கு இருக்கிற பலத்தோட போ, தைரியமாக இரு. அது எவ்வளோ தைரியம் இல்லாமல் சொல்கிறீங்க பார். தைரியத்தோடு போங்க, கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். உங்களை எதிர்த்து நிற்கிற மீறியான மக்களை உங்கள் கருத்துக்கு கர்த்தர் கொடுப்பார். அவங்கள நீங்கள் தான் ரட்சிப்பீங்க. அல்லேலூயா. ஒரு ஜாதியாக இருக்கிற மனிதர்களுக்கு ஆண்டவர் உங்களை ரட்சிப்பாக வைப்பார். இதுதான் ஆண்டவர் உங்களை பலவீனத்திலிருந்து உங்களுக்கு துணை நிற்கிற தேவனாக இருக்கிறார். கடைசியாய் உங்களுடைய தனிமையிலே கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 41 அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிப்போம். உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த உலகம், உறவுகள், நட்பு எல்லோரும் உங்களை விட்டு போகலாம். ஆனால் இரட்சகராக இயேசு கிறிஸ்து ஒருபொழுதும் உங்களை விட்டு அவர் போக மாட்டார். உங்களை தனியாய் விட்டு விடுகிற தேவன் அல்ல. நீங்கள் தனியானவர்கள் அல்ல. உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் என்றைக்குமே உங்களை நீங்கள் யோசிக்கும் பொழுது நான் ஒரு தனியானவன், நான் தனியானவள் என்று நீங்கள் யோசித்து கொள்ளாதீங்க. நான் ஒன்றியாக தான் எல்லாத்துலேயும் போராடணும்னு நினைக்காதீங்க. உங்கள் கூட சேர்ந்து நிற்பதற்கு, உங்களுடைய கரத்தை தூக்கி பிடிப்பதற்கு இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. 2ஆம் வேத பாடமாக வாசித்தோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். அல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தமும், கடைசி வரைக்கும் கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். உங்களை தனியாக விட மாட்டார். இங்கே பாருங்கள், இந்த யூதர்கள் மத்தியில் இன்று வரைக்கும் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து உயிர் தெழவில்லை. அவருடைய சரீரத்தை அவருடைய சீஷர்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவர்கள் மறுபடியும் உயிர் தெழவில்லை, அவருடைய சரீரத்தை எடுத்துக்கிட்டாங்கன்றத பணம் கொடுத்து எல்லோரையும் நம்ப வச்சாங்க. ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து தன்னுடைய சீஷர்களிடத்தில் வந்து சொன்னார். இவங்கெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. நம்பாதவங்களை பற்றி அவருக்கு கவலையே கிடையாது. அது இன்றைக்கி இல்லை, காலத்துக்கும் எப்படி தான் இருக்கும், நம்பாமல் தான் இருக்கும். இந்த சந்தேகப்படுற புத்தி மட்டும் இருக்குது பாருங்கள், அது வந்து என்றைக்குமே மாறாது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் சந்தேகன்றது என்றைக்குமே வரக்கூடாது. சந்தேகம் வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனைகள், போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கடைசி வரைக்கும் அந்த குணம் மாறாது நிறைய பேருக்கு. இங்கே இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை கொண்டு போயிட்டாங்க, இதில் பணம் கொடுத்து இல்லாட்டி சொல்ல வைக்கிறாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லை. அவர் மரித்தார், சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பல கண்கள் கண்டது. அதனால்தான் தன்னுடைய சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, பல இடங்களிலே, சகோதரிகளிடத்திலே, நண்பர்களிடத்திலே, உறவுகளிடத்திலே கர்த்தர் தரிசனமாகிறார். உணவு கேட்டு சாப்பிடுகிறார். என்ன ஆவின்னு சொல்லுவாங்க நம்ம ஆளுங்கள. யாராவது மரித்தாங்கன்னா சொல்லுவாங்க, 3ஆவது நாள் ஆவியாக வருவார். ஆவியாக வருவாரா? செத்தவங்க ஆவியாக வராங்களா? பார்த்தீங்களாமே நீங்கள். ஆண்டவர் அவங்க இப்படியெல்லாம் நினச்சிக்குவாங்க தான் அவர் சொன்னார், என் ஆவியெல்லாம் வரலம்மா, பாவியாகவும் வரல, பசியாக வந்திருக்கிறேன், சாப்பாடு இருந்தால் கொடுங்க, ரொம்ப பசிக்குதுன்னாரு. ஆவி உங்கள் வீட்டுக்கு வந்து, பிரதர் ரொம்ப பசிக்குது பிரதர், 3 நாளாக உள்ளே பத்துன்னு இருந்தேன், எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் கொடுன்னு கேட்குமா? அவர் வாங்குறாரு கையில், எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும்பா, மீன் சுட்டு கொடுப்பான்றாரு. மீன் சுட்டு கொடுக்குறாங்க, உட்காந்து சாப்பிட்றாரு.
ஏன்னா நம்ம ஆளுங்க இதெல்லாம் நம்ப மாட்டாங்கன்னு தெரியும். அப்போவே இவங்க சந்தேக புத்தியெல்லாம் அவர் நல்லா அறிஞ்சிருக்கிறார். அதனால் எங்கே அந்த பாவிங்க ஆவின்னு சொல்லுவாங்கன்ட்டு அவர் என்ன சொன்னார், எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு கொடுனார். அவங்க கூட உக்காந்து அவங்க கொடுத்துதானே அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் உக்காந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்ட பிறகு உயிர் தெரிந்துட்டார். அவர் சாப்பிட்றாரு, கூட உக்காந்து சாப்பிட்றாரு. பயந்தான் இருந்திருக்கோம். உயிர் தெரிந்து வந்தார்னா இவர் அடிச்சாங்க, சிலுவையில் கொண்டு போய் அடக்கம் பண்ணோம். இவர் திரும்ப வந்து நிற்கிறாரு. சொன்னார், உயிரோடு இருக்கும்போது சொன்னார், உலகத்தின் முடிவு பிறந்து உங்க கூட இருப்பேன்னு சொன்னார். திரும்ப வந்திருக்கிறாரு. அவர் தானான்றது உங்களுக்கு ரொம்ப டவுட்டு. உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிற ஆண்டவர் தானான்றது உங்களுக்கே நிறைய நேரத்தில் டவுட்டாக இருக்கும். ஆண்டவர் செய்கிறாரு அற்புதம், நம்மளுக்கு வேறு யார் செய்கிறது? வேறு யார் உங்களுக்கு செய்ய முடியும்? நாதியற்று கதி கட்டு இருந்த நம்மளுக்கு, உலகம் புறக்கணித்து தள்ளப்பட்ட நம்மளுக்கு வேறு யார் செய்ய முடியும்? அவர் தவிர அவர் மட்டும்தான் செய்ய முடியும். அல்லேலூயா. அவர் சீக்கிரமாக வரப்போகிறாரு. அந்த இரட்சகரை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் தனி மனிதர்கள் அல்ல, நீங்கள் தனியானவர்கள் அல்ல. உங்கள் தனிமையில் உங்களுக்கு துணை நிற்பார். அவருடைய சீஷர்கள் எல்லாம் தனிமரங்களாக நிற்கும்பொழுது அவர் வந்து சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் குடும்பங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் செய்கிற வேலைகளோடு, பணிகளோடு, வருமானங்களோடு கர்த்தர் இருக்கிறார். இந்த 7வது மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்கிறார். உடைய காரியங்களிலே உங்களுக்கு துணையாக நிற்பார். 3 காரியங்கள். என்னது? ஆபத்தில் என்ன பண்ணுறாரு? கர்த்தர் துணை நிற்கிறார். உடைய பலவீனங்கள், சரீர பலவீனம் இல்லை, மனசு சம்மந்தப்பட்ட பலவீனம், அதான் உங்களை பலவீனப்படுத்துங்க. அதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? துணை நிற்கிறார். கிதியோனை போல் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், என்னால் முடியாது, சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிற அந்த 7வது மாதத்தில் நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் இருதயத்தை உன் சிந்தைகளை பலப்படுத்துகிறேன் என்று சொல்லி மீதியான்களை ஒப்பு கொடுத்தது போல் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மீதியான்களை உன் கரத்தில் ஒப்பு கொடுப்பார். கடைசியாக தனிமையாக இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் முடிவு பரியந்தமும், சொல்லுங்கள், எது வரைக்கும் உங்களுக்கு துணை இருப்பார்? நான் கண்ணு மூடுற வரைக்கும் கர்த்தர் எனக்கு துணை. மேலே போனால் கூட எனக்கு துணையாக நிற்பார். நம்ம பிடிச்சவங்க யாருன்னா வந்தால் நம்ம பக்கத்தில் போய் நின்றுக்குவோம், தெரியுமா உங்களுக்கு? ஆமாம் வாங்க. நம்ம ரொம்ப பிடிச்சவங்க யாருனா இருந்தாங்கன்னு வச்சுங்க, உடனே அவங்க பக்கத்தில் நின்று அவங்க கை பிடிச்சிக்கணும், அவங்க மேலே கை போடணும், அவங்ககிட்ட பேசணும், அவங்களுக்கு கொஞ்சம் ஆசைப்படும்ல. நீங்கள் மேலே போனீங்கன்னா ஆண்டவர் ஓடி வந்து, ஐயோ என் பிள்ளை வந்துச்சு அப்படின்னு பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. அவருக்கு ஆசையாக ஓடி வரணும். வந்தால் கூட நீங்கள் வந்தால் கூட அப்படியே பாடணும் உக்காந்துக்கிறேன்னு அர்த்தம். நம்ம அப்படி நந்துனுக்குறோம், அவ்வளோதான். நம்ம அப்படி நந்துக்குன்னா அவர் அப்படி நந்துக்குவார். நம்ம எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் வேணா இருக்கட்டுங்க, அன்புன்ற ஒரு விஷயம் ஒரு மனுஷனை தாக்கிச்சுன்னு வச்சுங்களேன். நீங்கள் அன்பால் யாரையும் கவர்ந்துட்டீங்க. நீங்கள் ஒரு சாதாரணமான ஆள், ஒரு நல்ல பதவியில் இருக்கிற ஒரு கலெக்டரை வச்சுங்க. ஒரு கலெக்டர் உனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறாரு, அவர் போனால் 10 பேர் எழுந்து நிற்கிறாங்கன்னு வச்சுங்க. நீ ஒரு சாதாரணமான ஆள், நீ வந்துக்கிறன்னு கேள்விப்பட்ட அந்த கலெக்டர் ஓடி வந்து, ஏய் என்ன அங்கே நின்றுக்கிற வந்து அழைச்சி உங்களுக்கு கூப்பிட்டு போனார்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி தோணும்? ரொம்ப க்ளோஸ் பொழுகுது, இவங்க சொந்தக்காரெலாம் கிடையாது, அன்பாக பேசின ஒரு பழக்கம்தான். ஆண்டவர் உங்களை வந்து அப்படி உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் தனியாக உங்களை விட்டுற மாட்டார். எல்லா நிலைமைகளிலும் அவர் உங்கள் கூட இருந்தார்னு வச்சுங்களேன், எல்லாரும் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, எல்லாரும் உங்களை நேசிப்பாங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். வேறு யாரையும் கூட கூட்டின்னு போவாதீங்க. யாரை கூட கூப்பிட்டு போனோம்? சில பேர் சொல்லுவாங்க, நீ ரொம்ப ராசியான ஆள், நீ என் கூட வந்து இதெல்லாம் நடக்கும்னு. அப்படி நம்பி கூட்டின்னு போயிட்டு அடிபட்டு வந்திருப்பாங்க. ராசியான ஆளும் கூட கூட்டின்னு போனேடா, முன்னாலே எனக்கு பிரச்சனை வந்துச்சு. யாருமே இந்த உலகத்தில் ராசியான ஆள் நினச்சின்னு யாரையும் கூட கூட்டின்னு போவாதீங்க. ஒரே ஒருத்தர் தான், என் கூட கடவுள் இருந்தாலும் எனக்கு நல்லது நடக்கும், அவ்வளோதான். ஆண்டவரை கூப்பிட்டு போங்க. யாரை சந்திக்க போனாலும், எந்த காரியமாக போனாலும் யாரை கூட கூப்பிட்டு போனோம்? நீங்கள் கூட வாங்க போதும், வேறு யாரும் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே, அவரை கூட கூப்பிட்டு போங்க. அது உங்களுக்கு பலனாக இருக்கும். நீங்கள் தனிமையான வர இது மறந்துடுங்க. நான் தனிமையானன்றதை மறந்துடுங்க. உங்களுக்கு துணையாய் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, திக்கற்றவர்களுக்கு யார் துணை? அது சொல்லுவாங்க பழமொழி. உலகத்தில் இருக்கிற சொல்கிறான், திக்கற்றவன் தெய்வம் தான் துணைன்னுவாங்க. இந்த உலகத்தின் பார்வையில் நம்ம திக்கற்றவர்களாக இருக்கலாம், ஆனால் நம்ம தெய்வமாகிய இயேசு நமக்கு துணை இருப்பார். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் துணை நின்று காரியங்களை வாய்க்க செய்வார். அந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நம் யாவரும் எழுந்து நின்று